கனமழை காரணமாக தூத்துக்குடி, செல்வநாயகபுரம், போல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைநீர் தேங்கியுள்ளது. தண்ணி தானே கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். விஜயகாந்த், இந்த பகுதிகளில் எவ்வளவு குடும்பங்கள் வசிக்கிறார்கள்? அவர்களின் அத்தியாவசிய தேவைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? விஜயகாந்த். வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக மாநகர பகுதியின் பல்வேறு பகுதிகளில் மழை நீரான தேங்கி காணப்படுகிறது. மேலும் குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே சென்றதால் பலரும் அந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். இதில் குறிப்பாக செல்வநாயகபுரம், போல்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தாழ்வான பகுதியில் சில இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்தெல்லாம் அங்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை அப்புறப்படுத்தி முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெரும்பாலானவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இந்த தேங்கப்பட்ட தண்ணீரை வெளியேற்றும் பணி என்பது சவாலாகத்தான் உள்ளது. அதே போல் இந்த போல்பேட்டை இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் பெரும்பாலும் தண்ணீர் புகழ் உள்ளது. இதனால் அங்க இருக்கக்கூடிய மக்களும் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கீதாஜீவன் வீடு அனைத்து வீடுகளுமே அந்த பகுதியில் தண்ணீரில் மூழ்கிதான் காணப்படுகிறது. இது மட்டுமின்றி அந்த சுற்றுவட்டார பகுதிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு நிலை மிகவும் பாதிக்க உள்ளாகியுள்ளது. மேலும் நேற்றில் இரவு முதல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ள பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.